என்னடா இது கணக்கு ஒன்று விளங்க மடக்கி இவன் என்னத்தை பண்ணி வச்சிருக்கான்? ஒன்றுமே நம்மளுக்கு புரிய மடக்கே. கம்ப்யூட்டர் தட்டுங்க எல்லா கணக்கும் வரும்னு சொல்லிட்டு போனான். இப்போ பார்த்தா ஒன்றும் வர மடக்கி. தலைவர் என்னாச்சு? வாப்பா புது மாப்பிள்ள, என்ன இந்த பக்கம்? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஊருக்கு போலையாப்பா? ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் அம்மா சொல்லிச்சு. போனோம் என்னாச்சி, இன்னைக்கு சாயந்தரம் தான் போகிறோம். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போவோமேன்னு வந்தேன். கணக்கு எதுவும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும்ல? கணக்கு ஒன்று விளங்க மடக்கி. நீ ஊருக்கு போ, நான் வேற யாரையாவது வச்சு கணக்கை பார்த்துக்கிடுதேன். வேற யாரை வச்சு பார்க்க போறீங்க? என்னை வேலையை விட்டு தூக்கவா போறீங்க? நீ வேலைக்கு வரமாட்டே இல்லப்பா, இனிமே உங்க பிசினஸை பார்க்கத்தானே சரியா இருக்கும். எவன் சொன்னான்? நான் தான் இங்கே வந்து வேலையை பார்ப்பேன். அது வேண்டாம்ப்பா, மரியாதையாக இருக்காது. உங்கள் மாமியாரும் மாமனாரும் உன்னைய நம்பி எவ்வளோ பெரிய பிஸ்னஸை கொடுக்காங்க. நீ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கணக்கு பார்த்துக்கிட்டு கிடந்தீன்னா சரியாக வராது. நீ அங்கே போய் அந்த பிஸ்னஸையே பாரு. என்னன்னாச்சு இப்படி சொல்லுதீங்க? நான் திடீர்னு எப்படி என் வேலையை விட்டுட்டு போக முடியும்? போய் தானப்பா ஆகணும். நான் வேற யாரையாட்டு வச்சு கணக்கெல்லாம் பார்த்துக்கிடுதேன். அதெல்லாம் முடியாது அண்ணாச்சி, என் வேலையை நான் தான் செய்வேன். அந்த வேலையும் பார்த்துக்கிடுதேன், உங்கள் வேலையும் நானே பார்த்து தந்துடுதேன். எப்பா நீ பிஸ்னஸ் மேன்ப்பா, பயங்கர பிஸியா அலைவ. இந்த கணக்கெல்லாம் பார்க்க உனக்கு நேரம் இருக்காது. அதெல்லாம் இருக்கும் அண்ணாச்சி, வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் வாரேன். வந்து உங்கள் கணக்கெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு போயிருதேன், சரியா? அப்படியாப்பா, உண்மையைத்தான் சொல்லுதியா? ஆமாம், என் இடத்துல வேற யாரையெல்லாம் விட முடியாது. உண்மையாவப்பா சொல்லுத? எல்லா கணக்கையும் நீயே பாக்கியா? வேற ஆள் ஒன்றும் போட வேண்டாமா? வேற ஆளை போட்டு அடுத்த தலைவர் ஆக்கிடலான்னு பாக்கிறோ? அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. உங்களுக்கு அடுத்து தலைவர் நான் தான். அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. இடத்த காலி பண்ணு. சரி, போன மாதம் சம்பளம் பாக்கி இருக்கே, அது எப்போ தரப்போறீரு? சம்பளமா? மாத கடைசியாக இருக்கு, துட்டே இல்லைப்பா. துட்டு கிடைச்சா தார என்ன? ஏ அப்பா, கோடி கோடியாக துட்டு வச்சிருப்பாரு. நான் சம்பளம் கேட்டால் மட்டும் இல்லைம்பாரு. என்ன செய்ய, உனக்கு துட்டு கொடுக்கணுன்னா மனசே வரமாட்டேக்கே. சரி, நான் ஊருக்கு போயிட்டு வாரேன். அதுக்குள்ளே வேற ஆளை கொண்டு வேலைக்கு சேர்த்துறாதீங்க. என் சம்பள துட்டை எடுத்து ரெடியாக வைங்க, வந்து வாங்கிக்கிடுதேன். போயிட்டு வா போயிட்டு வா. நேத்து அந்த ஜோசியக்காரனை செல்வி ஓட ஓட விரட்டிட்டாளே. செல்வி, ஜோசியக்காரங்க வந்தாங்கன்னா எப்பவும் நீ தானே ஓடி ஓடி ஜோசியம் பார்த்துக்கிட்டாளே இவ. இப்போ என்ன அவனை ஓட ஓட விரட்டி விட்டுட்ட? அவன் சொல்றதெல்லாம் எல்லாமே அப்படியே நடக்குன்னு எனக்கு ராணியக்கா சொன்னாங்க. அதனாலதான் நல்லதா போச்சு, நம்மளும் ஜோசியம் பார்த்துருவோமேனு ஓடி வந்தேன். ஓடி வந்த சரி, ஆனால் ஜோசியம் பார்க்கலையே. வந்த ஸ்பீடுக்கு அவனை விரட்டல செஞ்ச. அது நானே நல்லவளா திருந்தி உங்க கூட்டத்தோட சேருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் என்னடான்னா என்னையே இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணுங்கிற மாதிரி பேசுதான். எனக்கு கோபம் வந்துட்டுல, அதனாலதான் அப்படி விரட்டுனேன். அந்த ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் உண்மைதானே? உண்மையா? அந்த ஜோசியக்காரன் என்னைய பார்த்து சொல்லுதான், இந்த ஊர்லயே நான் இருக்கக்கூடாது, நான் இருக்கிறதுனாலதான் இந்த ஊரே வழங்காம கிடக்குன்னு சொல்லுதான். அதையெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு எல்லாரும் என்னை ஏசுறதுக்கா? இப்போ என்னட்டி திடீர்னு ஞானோதயம்? இவ்வளோ நாள் 2 பேரும் அப்படித்தானே அலைஞ்சிக்க. என்னையெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கம்மா, நான்லாம் திருந்திட்டேன். நான்லாம் நல்லவளுக்கு நல்லவளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் பொய்யால இருந்திருக்கு. நான் கூட முதல்ல அவன் உண்மையை சொல்லுதான்னு நம்பிட்டேன். ராதாக்கு எல்லாம் குறி சொன்னான் பாத்தியா, எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டேன். ராதா திருந்திட்டான்னு வேற சொன்னானே, கடைசியில் அவன் பொய் சொல்லியிருக்கான். அப்ப ராதா திருந்திட்டான்னு சொன்னது பொய்யா தானே இருக்கணும்? நான் திருந்திட்டேன்னு அந்த ஆளு சொன்னது உண்மைதான். என் விஷயத்துல அவர் எதுவும் பொய் சொல்லல. எங்க வீட்டுக்காரு குடிகாரன்னு சொன்னா, அதுவும் கரெக்டு தான். நான் வந்து இப்படி எல்லாம் இருந்தேன்னு சொன்னா, அதுவும் கரெக்டு தான். ஆனா இப்ப நான் திருந்திட்டோம்ல, அதையும் அவன் சொன்னாம்ல. ராதாக்கா கூட பேசுறத வச்சே தெரியுது அவங்க திருந்திட்டாங்கன்னு. ஆனால் செல்வி அக்கா எப்படி? நான்லாம் திருந்தி பல வருஷம் ஆகுதும்மா. திருந்திட்டேன்னு நான் சொல்லிக்கிட்டே அலையுதேன். எவ்வளாட்டு கேட்கீங்களா? சரி, அப்ப 2 பேரும் பழைய மாதிரி திருந்தி இருக்கீங்க, அப்படித்தானே? எனக்கு இவளை பத்தி ஒன்றும் தெரியாதும்மா. நான் திருந்திட்டேன். இவ எப்படியோ, இவ எப்படி போனா எனக்கு என்ன? நான்லாம் இவ கூட பேச கூட மாட்டேம்மா. நீ வேணா திருந்திட்டேன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தலாமா? நான்லாம் அப்படி கிடையாது. ஒரு தடவை சொல்லிட்டேன்னா சொன்னதுதான். நான் திருந்தி ரொம்ப நாள் ஆகுது. யாரை பார்த்து ஏமாத்துதேன்னு சொன்னேன்? நாளை ஏமாத்தணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. சரி சரி, 2 பேரும் திருந்திட்டீங்கன்னு நம்புதோம். சண்டை போட்டு மண்டையை உடச்சிட்டு கிடக்காதீங்க. இப்பந்தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஒரு வழியா நம்பி நான் திருந்திட்டேன்னு ஏத்துக்கிட்டு கூட்டத்துல சேர்த்திருக்காங்க. நீ என்னடான்னா வந்து நான் ஏமாத்துதே நடிக்கேன் அது இதுன்னு சொல்லி கூட்டத்துல இருந்து என்ன பிரிக்க பாக்கியோ? ஆமா,
பெரிய பொதுக்கூட்டம், அரசியல் பொதுக்கூட்டம் நடத்துதாக இவளை கொண்டு நான் அந்த கூட்டத்துல இருந்து பிரிச்சு தனியே வச்சுட்டேன். நான் இருக்கிற உண்மையை தானே சொன்னேன். உண்மை என்னதுன்னு நான் சொல்லட்டா? நீ தான் நடிக்க, அது மட்டும்தான் உண்மை. அடியே ராதா, யாரை பார்த்து நடிக்க என்ன? இன்னைக்கு உன் மண்டையை உடைச்சு மாவிளக்கு ஏத்துதானே இல்லையான்னு பாரு. இப்படியே சண்டை போட்டு கிடக்கிறதா இருந்தா 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. ஒழுங்கா சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கிறதா இருந்தா எங்க கூட்டத்துல இருங்க. சண்டை போடாம இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் எங்க இடம். சண்டை போட்டு அடிச்சுட்டு கிடந்தீங்கன்னா நாங்க கூட்டத்தை விட்டு விலக்கி வச்சிருவோம். சரி சரி உத்தரவாசா, நாங்க இனிமே சண்டையே போட மாட்டோம். நான் சண்டை போட மாட்டேன். இவ போடுவாளா போட மாட்டாளான்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒற்றுமையா இருங்கட்டி. நம்ம என்ன செய்ய போறோம்? என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம்? இந்த ஒரு ஜென்மத்துல எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்க போறோம். அடுத்த ஜென்மத்துல யார் யார் எங்க இருக்க போறீங்களோ யாருக்கு தெரியும். இருக்கும்போதாவது சந்தோஷமா ஒற்றுமையா இருங்களேன். அதுக்குள்ள எதுக்கு சண்டையை போட்டு கிடக்கீங்க? நான்லாம் நல்ல வெளிநாட்டுல பிறப்பேன்ப்பா. அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் லண்டன் மகாராணியா பிறப்பேன். எனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். நான் நல்ல சொகுசா வாழுவேன். நான்லாம் அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய சினிமா நடிகை ஆயிடுவேன். என்கிட்ட ஆட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் எல்லாரும் வந்து வரிசையில் தான் நிற்கணும். நாங்க என்ன தக்காளி தொக்கா? நாங்களாம் அடுத்த ஜென்மத்துல சினிமா நடிகை ஆக மாட்டோமா? மாலாக்கா, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஒரு கழுதையை பிறந்துட்டா என்ன செய்ய? கழுதையா பிறந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வீட்டை தேடி வந்து 4 கத்து கத்திட்டு 7 மிதி மிதிச்சுட்டு போயிடுவேன். அடுத்து நீங்க சண்டையை ஆரம்பிக்காதீங்கடி. இன்னைக்கு தான் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்துருக்கோம். ரொம்ப நாளைக்கு பிறகு கூட்டம் நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஏதாட்டும் ஒன்று செய்யுமா? என்ன செய்யன்னு முடிவெடுத்து வச்சுட்டு கேட்குற மாதிரி தானே தெரியுது. நீங்களே சொல்லிருங்க. அது ஒன்றும் இல்லட்டி, நெட்டச்சி மாசமா இருக்கால, அவளுக்கு பொங்கி போடணும்ல. சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். நம்ம எல்லாரும் தனித்தனியா செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து ஒன்றை சேர்ந்து செஞ்சுட்டா என்ன? ஆமாட்டி, இவளுக்கு பொங்கி போடணும். மறந்தே போயிட்டு பத்தியா? லட்சுமி, நீ சொல்ற ஐடியா சூப்பரா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து செஞ்சிடலாம். ஐ சோறு சோறு, சாமி சோறு போடுது. நீங்க சொல்றது சரிதான். எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சோறு பொங்கிடுவோம். பொங்கி போடணும். சரி, என்ன சோறு பொங்க? பொங்கி போடுறதுன்னா மாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு 5 வகை சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். 5 வகை சாப்பாடுன்னா எப்படி? ஆளாளுக்கு ஒன்று செஞ்சு கொண்டு வரணுமோ? எல்லாரும் தனித்தனியாக வீட்டில் செஞ்சு ஒன்றும் கொண்டுட்டு வர வேண்டாம். எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து இங்கேயே செய்யுவோம். எல்லாரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு தாங்க. எனக்கு அதே போதும். அதுவும் சரிதான். இவளுக்கு கூட்டாஞ்சோறுனா ரொம்ப பிடிக்கும்ல. அப்ப எல்லாரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறே செஞ்சிருவோமா? எத்தை பாத்தீங்களா? இவங்களாம் நெட்டச்சிக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுங்காக நீங்க என்னடானா அன்னைக்கு மீனாக்கு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யக்கூடாது. சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், 5 வகை சாப்பாடு, அப்பளம், பாயாசம் நீங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்ல. எல்லாரும் சேர்ந்து தானே செய்யுதோம். அவளுக்கு அதான் பிடிக்கும்னு சொல்லுதல்ல, பிறவு என்ன அதையே செஞ்சு கொடுத்துட வேண்டியதானே? மாலா, அத்தை பாட்டி சொல்றது உண்மைதான். 5 வீட்டுல இருந்து செய்தோம் பாத்தியா? நான் 1, நீங்க 1, லட்சுமி 1, ராதா 1, இளிச்சக்கா 1, 5 குடும்பமாயிட்டுல. 5 குடும்பத்துல இருந்து செய்யறதுனால அது 5 வகை சோறு தான். எல்லாரும் சேர்ந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்து நம்ம சாப்பாடு செஞ்சிருவோம். ஐ சூப்பர் சூப்பர், எனக்கு கூட்டாஞ்சோறு கிடைக்க போகுது. சரி, அப்ப நான் இங்கனே அடுப்பு போட்டுருவோமா? இங்கே என்ன ஒரே தூசியாக பறக்கும்க்கா. இங்கே வேண்டாம். நம்ம ஏதாவது தோட்டம், பம்பு செட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவோமா? அங்கே தான் நல்லா ஜாலியாக இருக்கும். குளிர்ச்சியாக குளு குளுன்னு இருக்கும். குளிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். ஆமாட்டி, பிள்ளை ஆசைப்படுது, நிறைவேற்றி வைங்க. சரி, அப்ப நான் ஒன்று செய்வோம். முருகேசன் தாத்தாக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு அவங்க வீட்டு பம்பு செட்டுக்கு போயிடுவோமா? சரி, யாரெல்லாம் என்னென்ன கொண்டு வரணும்னு முதல்ல சொல்லிருங்க. அப்பதான் எடுத்துட்டு வர வசதியா இருக்கும். எங்க வீட்டுல காய்கறி எல்லாம் நிறைய கிடக்கு. அதனால நான் காயெல்லாம் அள்ளிட்டு வந்துருதேன். எங்க வீட்டுல காய்கறி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால நான் போய் விறகு வெட்டிட்டு வரேன். நிறைய விறகு கொண்டு வந்து தாரேன், வச்சு சமைச்சுக்கோங்க. சரிட்டி, அப்ப நான் செல்வி காய்கறி எல்லாம் கொண்டு வரட்டும். நீ போய் விறகு வெட்டிட்டு வந்துரு. நான் போய் பாத்திரம், அரிசி, பருப்பெல்லாம் கொண்டு வந்துருதேன். நான் மசால் சாமான், எண்ணெய், புளி அதெல்லாம் கொண்டு வரேன். நான் என்னது கொண்டு வரணும்? உனக்கு தானே டீ பொங்கி போட போகுது. நீ ஒன்றும் கொண்டு வர வேண்டாம். நீ வந்து சாப்பிட்டுட்டு போனா போதும். அவளுக்கு மட்டும்தான் சாப்பாடா? அப்ப எங்களுக்கெல்லாம் கிடையாதா? ஏமா, எல்லாருக்கும் சேர்த்துதாம்மா பொங்க போகுது. ஒரு அண்டை நிறைய பொங்க போறேன். இவ என்ன அண்டை நிறைய சோத்தையா திங்க போறா? கொஞ்சோண்டு திம்பா, மற்றதை நீங்க எல்லாரும் தின்னுங்க. நான் வீட்டில இருந்து தாளிக்க சட்டி, அப்பளம், அடுப்பு அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி, அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல எல்லாரும் பம்பு செட்டுக்கு வந்துருங்க. ஏக்கா, இந்த இடத்துல கடையை போட்டுருவோமா? ஆமாடி, இந்த இடம் சரியா இருக்கும். எல்லாத்தையும் இறக்கி வை. ஏக்கா, விறகு அடுப்பெல்லாம் ஒன்றும் வரலையே. வந்தா தானே வேலையை ஆரம்பிக்க முடியும். ஆமாடி, இளிச்சக்கா அடுப்பு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ராதா விறகு கொண்டு வரேன்னு இருக்கா. வரட்டும், வந்த பிறகு வேலையை ஆரம்பிப்போம். சரி, அப்போ எல்லாத்தையும் இறக்கி போடுவோமா? இறக்கி போட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம். அவங்கெல்லாம் வரட்டும். 1/2 மணி நேரத்தில் வரணும்னு சொல்லி விட்டுருக்கு. நம்ம 2 பேரும் மட்டும்தான் வந்திருக்கோம். வேற யாரையும் காணும். வந்துட்டேன், விறகு கொண்டு வந்துட்டேன்.
கொண்டு வந்துட்டியா? எம்மாடி எவ்வளவு விறகு! ஏன்டி இவ்வளவு தூக்கிட்டு வந்த? கீழே இறக்கி போடு, தலை வலிக்க போகுது. எம்மா, என்ன கணக்கு தலையெல்லாம் வலிக்க. இன்னும் யாரும் வரலையோ? நீங்க 2 பேரும் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாட்டி, எல்லாரும் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல, நேரம் ஆகும் நினைக்க. நீ எதுக்கு நின்றுகிட்டே இருக்க? உட்காரேன். ராதா, காலையில சாப்பிட்டியா? காலையில ஒன்றும் சாப்பிடலக்கா, அப்படியே எந்திரிச்சு வந்தேன். நீங்களாம் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க, நானும் அப்படியே வந்து உட்காந்துட்டேன். ஏமா, காலையில சாப்பிடாம எப்படிமா இப்படி அலையுதே? எனக்கெல்லாம் கொஞ்சோண்டாவது பழைய கஞ்சியை குடிச்சிடணும், இல்லைன்னா வேலை ஒன்றும் ஓடாது, மெண்டல் பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன். பழைய கஞ்சி கொஞ்சோண்டு கிடந்துச்சு, எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு போயிட்டாரு, அதனால ஒன்றும் இல்லை. சரி, அப்படியே மத்தியானம் சோறு பொங்குவோம்ல, சாப்பிட்டுக்கிடலான்னு இருந்தேன். இப்போ தான் இங்கே சாப்பிட போறோம்ல, சூட சாப்பிட்டுக்கிடலாம். எதுக்கு நீ பசியோட கிடக்க? குடிக்கார பையலுக்கு எதுக்கு பழைய கஞ்சி? அவனை சும்மா போட்டுட்டு நீ பழைய கஞ்சி குடிக்க வேண்டியதானே? காலங்கத்தாலே கஞ்சியை குடிக்கலன்னா போட்டு அடிப்பான், அதனால போய் தொலைதான்னு அவனுக்கே கொடுத்துருவேன். இப்படிலாம் அவனுக்கு சோறு போட்டு கிடக்க போய் தான் அவன் தூக்கி போட்டு மிதிக்கான். நீ அவனை 4 மிதி மிதிச்சு வேலைக்கு போன்னு விரட்டி விட வேண்டியதானே? ஏக்கா, பொழுதன்னைக்கும் குடிச்சுக்கிட்டே அலைதானுங்கக்கா, பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நிதானமா இருந்தா தானே அவன்கிட்ட பேச முடியும். நேற்று ஜோசியக்காரன் சொன்னான்னு அவனை போய் அடிச்சிட்டேன். அவனையும் அடிச்சு, இளிச்சக்கா புருஷனையும் அடிச்சு, 2 பேரையும் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அவன் நான் வீட்டுக்கு போய் நிக்க எனக்கு முன்னால வந்து நிக்கான். எப்படி வந்தானே தெரியலக்கா, ஏறி குதிச்சு வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏட்டி, இந்த குடிக்கிறவங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு மையம்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அங்கே கொண்டு போட்டுருவோமா? ஏம்மா, அவன் சரியான குடிகார பையன், கூப்பிட்டா எங்க வருவான்? வந்தா தானே நான் கூட்டு போக முடியும். நீ எதுக்கு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு ராத்திரி தூங்குவான் பாத்தியா, அந்த நேரம் கயத்தை கொண்டு கெட்டி, காலை கையை கட்டி, ஒரு லாரி எதுவும் போகும் பாத்தியா, சரக்கு லாரி மண்ணு லாரியெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து போகும்ல, அதுல ஏத்தி போட்டு அனுப்பி விட்டுறணும். ஏதாவது ஒரு மாநிலத்துல போய் கிடக்கட்டுமே. புருஷனை ஊரை விட்டு விரட்டி விட்டுட்டா இவன் மட்டும் நல்லா ஜாலியா அலையுதான்னு எல்லாரும் ஊருக்குள்ள என்னை தப்பா பேசுவாங்கல்ல. ஊருக்குள்ளே இருக்கிறது 4 தெரு 40 பேர், அந்த 40 பேர் நம்ம தான். பிற எவ பேசுவா உன்னையே? அப்ப நீங்க சொன்ன மாதிரியே பேசாம செஞ்சிருவோம்க்கா, அவனை தூக்கி போட்டு எங்கேயாவது அனுப்பி விட்டுருவோம். போய் மரியாதையா பேசி பாரு, கேட்டானா விட்டுரு, கேட்கலன்னா பேசாம நாடு கடத்திரு. சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருதேன். உங்க கூட எல்லாம் சேர்ந்த பிறதான் நிம்மதியா இருக்கேன். என்னமோ இவ்வளவு நாளா பைத்தியக்காரி மாதிரி சுத்திக்கிட்டு அலைஞ்சேன், என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி கவலையாவே இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கேன்க்கா, என்னன்னே தெரியல. உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாலே மனசு நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நாளா உங்களெல்லாம் எதிரியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குக்கா. அத்தை பாட்டி சொன்ன மாதிரி என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறோம்? இந்த ஒரு ஜென்மத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்க போறோம். பிறகு நம்ம எங்க போறோம்? எல்லாரும் யார் யார் எங்கெங்க போய் பிறக்க போறோமோ, அதனால இருக்கும்போது ஒன்னா இருந்துக்கிட வேண்டியதா. ஆமா லட்சுமிக்கா, உங்களையும் நான் மதிக்காம குண்டமான்னு சொல்லிக்கிட்டு உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டு வாசல்ல குப்பையை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு உங்களை என்ன பாடுபடுத்தியிருக்கேன், அதுக்கெல்லாம் என்னைய மன்னிச்சிருங்கக்கா. மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாண்டி, நீ நல்லா இருந்தா போதும். இன்னும் ஒருத்தையும் காணுமே. காய்கறி கொண்டு வரேன், அரிசி பருப்பு கொண்டு வரேன், அது இதுன்ட்டு போனாலுங்க, கடைசியில் ஒருத்தையும் வரலையே. அந்தா செல்வி வாரல்ல. எம்மா, என்ன கணக்கு தூக்க முடியலையே. வந்துட்டேன். எதுக்கு இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வர? நான் இறக்கி வைக்க இரு. ஏமா இவ்வளோ காய் அள்ளிட்டு வந்த? கொஞ்சோண்டு கொண்டு வந்தா காணாதா? எல்லாருக்கும் காணணும்ல, கூட்டாஞ்சோறுன்னா நிறைய காய் போட்டாதானே நல்லா இருக்கும். அதான் வீட்டில் கடந்த காயை பூரா அள்ளிட்டு வந்துட்டேன். செல்வி, முருங்கக்கா உங்க மரத்து காயா? ஆமாக்கா, எங்க வீட்டு காய் தான், நிறைய கிடந்துச்சு, அதான் பறிச்சுட்டு வந்தேன். அதனாலதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. உங்க வீட்டு காய் நல்ல பருங்காயா இருக்குமே. ஆமாக்கா, பருங்காயா இருக்கும், ருசியும் நல்ல தேனா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. சரி செல்வி, கொஞ்ச நேரம் உட்காரு. இன்னும் அடுப்பு வரல, இளிச்சக்கா அடுப்பு கொண்டு வரேன் இருக்காங்க. வந்த பிறதானே வேலையெல்லாம் ஆரம்பிக்க முடியும். நீ உட்காரு. மருமோளே, இங்கேயா இருக்க? உன்னை வீடு பூரம் தேடிக்கிட்டு அலையுதேன். என்ன எதுக்கு தேடுனீங்க? அடியே, வீட்டில் ஒரு பாத்திரம் இருந்துச்சு பாத்தியா? நம்ம இந்த சோறெல்லாம் பொங்கி தட்டுவோமே, காய்கறி எல்லாம் கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் வச்சிருப்போமே, அந்த பாத்திரத்தை எங்கனையும் பாத்தியா? பார்க்கலையத்தே, அது வீட்டில் இல்லையோ? வீடு பூரம் தேடிட்டேன்டி, அந்த பாத்திரத்தை காணவே காணும். இந்தா இங்கே தானே இருக்கு, அது எப்படி வீட்டில் இருக்கும்? ஆட கோட்டிக்காரி, பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டு தான் பார்க்கல நீயாக்கும். காய்கறிலாம் வெட்டி கழுவ பாத்திரம் தேவைப்படும்ல, அதுக்கு தான் தூக்கிட்டு வந்தேன். நான் வீட்டில் தானே இருந்தேன், நீ எனக்கு தெரியாமல் எப்போ வந்த? நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால நான் பெறவாசல் வழியாக பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். எதுக்கு பெறவாசல் வழியாக ஓடி வந்த? பாத்திரத்தை தூக்கிட்டு நான் பெறவாசல் வழியே வந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன்னு நினச்சி என்னையும் பாத்திரத்தையும் சேர்த்து தேடிக்கிட்டு அலைவீங்கல்ல, அதுக்கு தான். என்னத்தை தேடுதீங்க? எதுக்குத்தே முருங்கைக்காய் தூக்கிட்டு வாரீங்க? ஏம்மா, எதுக்கு என்னையும் அடிக்கீங்க? மெண்டல் மாதிரி வேலை பார்க்காத. மர கலண்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, அப்படித்தான் 4 அடி அடிங்க அத்தை பாட்டி, அப்பதான் திருந்துவா.